ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம் இறைவணக்கம். यतः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூரமரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞான வாசிஷ்டம் ஐந்தாவது உபசம பிரகரணம். ஒன்பதாவது வீதகவ்யன் கதை. பாடல் 5-6. கர்மம் இலாமையை விரும்பார் கர்மம் பற்றார் கருது பலன் விட்டிரண்டும் கண்டால் ஒப்போர் மருவிய பற்றிலாதவர் என்று உரைப்பர் மேலோ. வரு கர்ம பலாதிகளை கருமத்தாலே ஒரு பலர மனத்தாலே நிபுணமாக ஒருமுதல் பற்றின்மையென உணர்ந்து இத்தால் பெருக வளர் தொழில் அனைத்தும் குற்றந்தீர்ந்து பெறலறிய முக்தியை பேரா நல்கும். ஆறாவது பாடல். புழு முதலாம் பல்பிறப்பில் தோன்றி பல்கால் பூதமெலாம் கடல் திரை போல் பொன்றும் தன்மை பொழுது தரும் பற்றினது படர்ச்சியாகும். பற்றுத்தான் இருவகையாம் அவற்றில் ஒன்று நழுவு பயனிலி ஒன்று வணங்கற்பாற்றாம் நவின்ற பயனிலி மூடர் நன்னற்பாற்றாம். வலுவரு தத்துவம் உணர்ந்தோர்க்கு உடைமையாக வணங்கற்பாற்றாம் பற்று மருவும் தானே. வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு அவருடைய கேள்விக்கான விடைகளை கூறி வருகின்றார். ஸ்ரீராமர் பற்றினுடைய தன்மை என்ன, எந்த பற்று விடத்தக்கது, எந்த பற்று வைத்து கொள்ளத்தக்கது, மேலும் பற்றை விடுவதற்கான உபாயம் என்ன என்ற 4 கேள்விகளை கேட்டார். அதற்கு விடையாக பற்றென்பது உடலை நான் என்று கருதுதல், ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாமல் நான் அல்லாத உடலை நான் என்று கருதுதல், அதுதான் பற்று. பற்று என்பது உடலை நான் என்று கருதுதல். அதற்கு ஹேத்து காரணம் ஆத்மா அனாத்ம விவேகம்.
அதுக்கப்புறம் பற்றின்மை என்ன என்பதை சொன்னார். உடலை நான் என்ற எண்ணத்தை விட்டு விடுதல். உடம்பு மேலே இருக்கக்கூடிய நான்கிற அபிமானத்தை பற்றை விட்டுவிட்டு நான் ஆத்மா என்று இருத்தல். அதான் பற்றின்மை. நான் வாஸ்தவமாக நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு உடம்பு மேலே இருக்கின்ற நான் என்ற எண்ணத்தை விட்டு விடுதல். அதுதான் பற்றின்மை. சங்க தியாகம் என்று சொல்லப்பட்டது. உடம்பை நான் நினைக்கிறது சங்கம், அந்த எண்ணத்தை விட்டு விடுதல் சங்க தியாகம். அதான் பற்றின்மை. உடலை விடுதல் என்பது உடலையே விடுதல் அல்ல. உடலை விட்ட பிறகு உடலை விட்டுட்டால் நாம் இருக்க முடியாது. இந்த ஜீவன் முக்தியை அனுபவிக்கிறதுக்கு உடல் வேண்டும். ஆனால் உடல் நான் என்ற எண்ணத்தை விட வேண்டும். ஏன்னா அது உண்மையானதல்ல, தவறான அறிவினால் ஏற்பட்டது. உடம்பே நான் என்று கருதுதல் வாஸ்தவம் அல்ல. உடம்பு நம்மிடத்தில் இருக்கின்றன. அஞ்ஞான காலத்தில் இந்த ஆத்ம அனாத்ம விசாரம் பண்ணாமல் விவேகம் இல்லாத போது அல்லது விவேகம் இல்லாதவர்கள் தான் உடலை நான் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உடம்பு மட்டும்தான் இருக்குது, அதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை என்று கருதுகிறார்கள். ஆனால் ஆராய்ந்து பார்த்தா சாஸ்திர குரு உதவியோடு அதோடு நம்முடைய யுக்தி தர்க்கத்தையும் நியாயத்தையும் பயன்படுத்தி ஆராய்ந்து பார்த்தாக்கா நமக்கு அனுபவத்திலையும் இருக்கின்றது. அதனால் ஸ்ருதி யுக்தி அனுபவம் இந்த பிரமாணங்களை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது உடம்பு வேறு நான் வேறு என்பது தெளிவு. அந்த விவேகத்தை அடைந்தவர்கள் உடம்பு நான் என்ற எண்ணத்தை விட்டுவிடுகிறார்கள். அப்படி விட்டுவிட்டால் அவர்கள் என்ன நன்மையை அடைவார்கள் என்பதை 5வது பாடலில் சொன்னார். அதற்கு மேலே ஆத்மா நான் என்ற ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது, அது பூர்ணமானது. அதற்காக எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அதற்கு எவ்விதமான துக்கம் என்பது இல்லை. அதனால் துக்க நிவர்த்திக்கான காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அது ஆனந்த சொரூபமாக இருக்கின்றது. ஆகவே ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று செய்வதற்கு ஒரு காரியமும் இல்லை. நம்ம சாமான்யமாக எல்லா செயல்களையும் செய்கிறது இந்த அடிப்படையில் தான். உடம்பை மையமாக கொண்டு அதுக்கு வரக்கூடிய சுகதுக்கங்கள், இப்போ துக்கத்தை போக்கணும், சுகத்தை அடையணும் என்பது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதை மையமாக வைத்து தான் எல்லா காரியங்களையும் செய்கின்றோம். நான் ஆத்மா என்றால் அங்கு துக்கத்திற்கு இடமில்லை, அது சுகஸ்வரூபமாக இருக்கின்றது. ஆகவே அங்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அந்த ஞானத்திற்கு பிறகு இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரீரம் தற்காலிகமாக என்னிடத்தில் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு சரீரம் இருப்பதற்கு தேவையான அடிப்படை கர்மாக்களை விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவர்கள் செய்கின்றார்கள். கருமம் இல்லாமையை விரும்பார், கருமம் பற்றார். கருது பலன் விட்டு இரண்டும் கண்டால் ஒப்போர். பலன் வந்தால் ஏற்கனவே செய்த வினை பயன் வந்தாக்கா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவ்வாறு யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று 5வது பாடலில் சொன்னார். 6வது பாடலில் இந்த பற்றுனால் வரக்கூடிய கேட்டினை சொல்லி அப்புறம் ஸ்ரீராமனுடைய கேள்வியாக இருந்தது, எந்த பற்று வைத்து கொள்ளப்பட வேண்டியது, எந்த பற்று விடப்பட வேண்டியது என்பதற்காக பற்றினை 2ஆக பிரித்து சொல்லுகின்றார் 6வது பாடலில். ஏற்கனவே நம்ம பார்க்க தொடங்கி இருக்கின்றோம். புழு முதலாம் பல்பிறப்பில் தோன்றி பல்கால் பூதமெல்லாம் கடல் திரை போல் பொன்றும் தன்மை பழுது தரும் பற்றினது படர்ச்சியாகும். இந்த பற்றினுடைய படர்ச்சி, பற்றினுடைய விரிவாக என்ன வருகின்றது? புழு முதலான பல பிறவிகளை ஜீவன் அடைகின்றான். ஒரு உடம்பை நான் நினைக்கிற பொழுது அந்த உடம்பினுடைய சுகதுக்கத்தை தன்னுடையது என்று கருதுகின்றான். அப்புறம் சுகத்தை தக்க வைத்து கொள்ளவும் துக்கத்தை விளக்குவதற்கும் பலவிதமான கர்மாக்களை செய்கின்றான். அதனுடைய விளைவாக அந்த கர்மாவானது புண்ணியமாகவோ பாபமாகவோ அமைகின்றது. அதனுடைய விளைவான இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் உடல்களை ஜீவன் எடுக்கின்றது அல்லது எடுக்கின்றான். அதனால் இப்படி புழு முதல் பல பிறவிகள் வந்து போய்கொண்டிருக்கின்றது, கடலில் தோன்றுகின்ற அலைகள் போல. இது பற்றினுடைய காரியம், பற்றினுடைய விளைவு, பற்று எவ்வாறு பந்தத்தை கொடுக்கின்றது என்பதற்கான விளக்கம். அதுக்கப்புறம் இந்த பற்று இருவகையா, பற்றுத்தான் இருவகையா, அவற்றின் ஒன்று
நழுவு பயன் இலி. ஒன்று வணங்கற்பாற்றாம். பற்றை ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு பற்று பயனில்லாத பற்று. பயன் இலினா பயன் இல்லாதது, பயனற்றது, வீணானது. வீணானதுங்கிறது மட்டும் இல்லை, அது நமக்கு துக்கத்திற்கு, சம்சாரத்திற்கு, பந்தத்திற்கு காரணமாக அது இருக்கின்றது. இருந்தாலும் அது புருஷார்த்தத்திற்கு பயன்படாது. ஆகவே பயனிலி என்று சொல்லுகின்றார். அதில் பற்றில் ரெண்டு. ஒரு பற்று பயனற்ற பற்று, வீணான பற்று. மோகாசா மோக கர்மானக என்று பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். மோகம் நாலாவது போட்டாக்கா மோகம்ங்கிறது வீண் அப்படின்னு அர்த்தம். அப்போ வீணான ஆசையினால் வீணான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார். ஏன்னா அது எந்த விதத்திலும் நமக்கு நிறைவை, நிம்மதியை தருவது இல்லை. உலக கர்மாக்கள் எதுவும் நமக்கு நிம்மதியை, நிறைவான மகிழ்ச்சியை, நிறைவான மனதை தருவது இல்லை, நிம்மதியை தருவது இல்லை. அது மீண்டும் மீண்டும் நம்மை பந்தத்தில் தான் ஆழ்த்துகின்றது. அதனால் அது பயனற்றது அப்படின்னு சொல்கிறார். அதே தான் இங்கே ஒரு பற்று பயனிலி. அதுக்கப்புறம் ஒன்று வணங்கற்பாற்றாம். வணங்கற்பாற்றாம்னா வணங்குவதற்கு உரியது, போற்றுவதற்கு உரியது. எந்த பற்று? ஒரு பற்று. அது என்னங்கிறத சொல்லலை, அப்புறம் பின்னாடி விளக்கம் வருது. ஒரு பற்று பயனற்றது, இன்னொரு பற்று வணங்கத்தக்கது, போற்றுதற்குரியது. நவின்ற பயனிலி மூடர் நன்னற்பாற்றாம். இந்த பயனற்ற பற்றானது மூடர்களால் அடையப்படுகின்றது, மூடர்களால் கை கொள்ளப்படுகின்றது. பயனில்லாத பற்றை விவேகம் இல்லாதவர்கள், அஞ்ஞானிகள் தான் பயனில்லாத செயல்களை செய்கிறார்கள், பயனற்ற விஷயங்களில் பற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பற்றினால் அவர்களுக்கு நன்மையானது எதுவும் ஏற்படுவது இல்லை. அதனால் விவேகம் இல்லாததுனால அவர்கள் பயனற்ற ஒரு விஷயத்தை செய்கின்றார்கள், பற்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் வரப்போகுது. அடுத்தடுத்த பாடலில் இன்னும் விரிவாக சொல்ல போகிறார். நம்ம அங்கே பார்க்கலாம். ஆனால் ஒரு பற்று பயனில்லாதது. அந்த பயனில்லாததை யார் செய்வார்கள்னா மூடர்கள் தான் அதை செய்வார்கள். விவேகம் இல்லாதவர்கள் அதனுடைய பயன் இருக்குன்னு நினைத்து செய்கிறான். பயனில்லாத ஒரு விஷயத்தில் அதில் ஏதோ பெரும் நன்மை ஏற்படுவது போல அதை செய்கின்றார்கள். அதெல்லாம் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். வலுவரு தத்துவம் உணர்ந்தோர்க்கு உடைமையாக வணங்கற்பாற்றாம் பற்று மருவும் தானே. வணங்கத்தக்க பற்று, போற்றுதற்குரிய பற்றானது தத்துவம் உணர்ந்தோர்க்கு உடைமையாக மருவும் தானே. தத்துவத்தை அறிந்தவர்களுக்கு, அப்போ ஆத்ம ஞானம், தத்துவம்னாலே ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு உடைமையாக அது இருக்கும். அதிலிருந்து என்ன தெரியுது? பயனில்லாத பற்று ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள், அதாவது அனாத்மாவை ஆத்மா என்று நினைக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கும். உடலை நான் என்று கருதுதல் பயனற்ற பற்று, அது மூடர்களிடத்தில் இருக்கும். ஆத்மாவை நான் என்று நினைத்தல், ஆத்மா மேலே பற்று கொள்ளுதல், நல்ல பயனுடைய பற்று அல்லது போற்றுதற்குரிய பற்று, ஆத்மாவை நான் என்று நினைக்கிற அந்த ஆத்மா மேலே கொள்ளுகின்ற பற்று. ஆத்ம காமக அப்படி உபனிஷத்தில் வருது. ஆத்ம காமக, ஆத்ம காமக, ஆப்த காமகன்னா ஆத்மா மேலே காதல் கொண்டவர்கள், பற்று கொண்டவர்கள், ஆத்மாவை அறிந்தவர்கள், ஆத்மா நான் என்று இருப்பவர்கள், அவர்களிடத்தில் அந்த பற்றானது இருக்கின்றது. தத்துவத்தை உணர்ந்தோர்க்கு உடைமையாக, தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை அறிந்தவர்களுக்கு உடைமையாக, அவர்களுடைய ஞானமாக, அவர்களுடைய சொத்தாக என்ன இருக்குன்னா இந்த பற்று இருக்குது. இந்த பற்று ஆத்மா மேலே கொண்டு இருக்கக்கூடிய பற்று. ஆத்மா நான் நினைக்கிறதா ஆத்மா மேலே கொண்டு இருக்கக்கூடிய பற்று. இது மாதிரி அனாத்மாவாகிய உடலை நான் என்று நினைத்தல் அது பயனற்ற பற்று. அது புருஷார்த்தத்திற்கு நன்மை பயக்காதது. அது விளக்கம் அடுத்தடுத்த பாடல்களில் இன்னும் விரிவாகவே சொல்ல போகிறார். முன்னாடியும் சொல்லியிருக்கு. உடம்பு மேலே கொற்று இருக்க பற்று எப்படி சம்சாரத்தை உண்டு பண்ணுகிறதுங்கிறத இந்த முதல் வரியிலேயே சொன்னார். அடுத்த பாடலில் அது இன்னும் விவரித்து சொல்ல போகிறார். இங்கே பற்று, எந்த பற்று வைத்து கொள்ளத்தக்கது, எந்த பற்று விடத்தக்கதுன்னு கேட்டதற்கு உடம்பு மேலே இருக்கக்கூடிய நான் என்ற பற்று விடத்தக்கது. ஏன் விடத்தக்கது? அது பயனிலி. அதனால் ஒரு பயனும்
இல்லை, புருஷார்த்தம் ஒன்றும் இல்லை. இந்த ஜீவனுக்கு அதனால் உண்மையான சுகமானது இல்லை. சுகம் இருக்கிற மாதிரி நம்ம சரீரத்தை வைத்துக்கொண்டு உலக சுகங்களை அனுபவித்து கொண்டிருப்பதாக நினைக்கிறோம். அதெல்லாம் அல்ப சுகம், அதெல்லாம் அத்தியாச சுகம் அல்லது ஆபாச சுகம், போலி சுகம், போலி இன்பம், அல்லது ஆத்மாவினுடைய சுகத்தினுடைய பிரதிபிம்பம் தான் அங்கே இருக்குது. பிரதிபிம்ப சுகம், அது பிரதிபிம்ப ஆனந்தம் அல்லது ஆபாச ஆனந்தம், அது அல்பானந்தம். நல்ல விஷயானந்தம்ங்கிறது பிரதிபிம்ப ஆனந்தம். வாஸ்தவமாக ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆத்மானந்தமானது சரீரத்தில் விஷயங்கள் வாயிலாக வெளிப்படுகின்றது. அதை நாம் உண்மையிலேயே சரீரத்திலிருந்து வருவதாக நினைக்கின்றோம், விஷயங்களிலிருந்து வருவதாக நினைக்கின்றோம். அது அறியாமை. வாஸ்தவமாக விஷயங்கள்லேருந்து சுகம் வரவே முடியாது. ஏன்னா விஷயங்கள் ஜடமானவை. அது ஜடமானது. அதிலிருந்து ஒரு ஜீவனுக்கு, ஒரு சேத்தனமான வஸ்துவுக்கு ஜடமான பொருளிலிருந்து நன்மையோ தீமையோ ஏற்பட முடியாது. ஆனால் அறியாமையினால் அப்படி ஏற்படுவதாக நாம் கருதுகின்றோம். அதனால் விஷய சுகங்கிறது ஒரு பயன் இல்லை, அது போலியானது, அல்பமானது, அறியாமையினால் விளைவது, மோகத்தினால் இருப்பதாக தெரிவது. அது பயனிலி. அதனால தான் அது பயனிலின்னு சொல்லிட்டார். அப்புறம் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கு ஆத்மாதான் நான், ஆத்மாதான் இங்கு எல்லாம் என்று இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தான் பற்றுங்க சொல்கிறார். அந்த ஞானம் அதுவே நான் என்று இருத்தல், ஆத்மாவே நான் என்று இருத்தல் வணங்கற்பாற்றா. அது வணங்குதற்குரியது, அது போற்றுதற்கு உரியது. ஏன்? அடுத்த பாட்டில் விளக்கம் வருது. 7வது பாடல். ஆத்ம தத்துவ உணர்வால் விவேகம் தன்னால் அடைவாக உண்டாம் பின்பு அணுகா ஜென்மம் ஏற்றமுற தொழுதகைய பற்றீதாகும் ஈதன்றி பயனிலையாம் பற்றேதென்னில் ஊற்றமுறும் உணர்வின்றி உடலம் முன்னாம் ஒரு பொருளினால் உண்டாம் உலகம் தன்னில் தோற்றமுறு பிறவி மீண்டு உள்ளதாக்கும் தோன்றலே இவை இரண்டும் துணிந்து கொள்ளே. ஆத்ம தத்துவ உணர்வால் விவேகம் தன்னால் அடைவாக உண்டாம் பின்பு அணுகா ஜென்மம் ஏற்றமுற தொழுதகைய பற்று இது ஆகும். இது அன்றி பயனிலையாம் பற்று ஏது எண்ணில் ஊற்றமுறும் உணர்வின்றி உடலம் முன்னாம் உரு பொருளினால் உண்டாம் உலகம் தன்னில் தோற்றமுறு பிறவி மீண்டும் உள்ளதாக்கும் தோன்றலே இவை இரண்டும் துணிந்து கொள்ளே. தோன்றல் ஸ்ரீராமரை தோன்றல்னு சொல்கிறார். உயர்ந்த குலத்தில் தோன்றியவரே தோன்றலே இவை இரண்டும் துணிந்து கொள்ளே. இந்த பற்றுக்கள் இரண்டையும் நீ பிரித்து இதனுடைய சொரூபம் இன்னதென்று இவ்வாறு அறிந்து கொள்வாயாக. முதல்ல வணங்கற்பாற்றாம்னு சொல்லப்பட்ட போற்றுதற்குரிய பற்று என்ன என்பதை விவரிக்கின்றார். ஆத்ம தத்துவ உணர்வால் விவேகம் தன்னால் அடைவாக உண்டாம். அப்படி எந்த பற்றானது ஏற்படுகின்றதோ ஆத்ம தத்துவ ஞானத்தினால், ஆத்ம தத்துவ உணர்வால், ஆத்மாவை பற்றிய தத்துவ விஷயங்களை, ஆத்மாவை பற்றிய ஆத்மாவுடைய சொரூபத்தை சாஸ்திரங்கள் வாயிலாக ஆராய்ந்து அறிந்து கொண்ட. அதனால் தத்துவ ஞானத்தால், தத்துவ உணர்வால்னா தத்துவ ஞானத்தால். எந்த தத்துவம்? ஆத்ம தத்துவம், ஆத்மாவினுடைய யதார்த்தம்னு நினைக்கும். ஆத்மாவினுடைய யதார்த்த ஞானம் அல்லது தன்னுடைய யதார்த்த ஞானம், நான் யார் என்பதை பற்றிய யதார்த்த ஞானத்தால். அது எப்படி வந்தது? விவேகம் தன்னால். அது ஆத்மா அனாத்ம விசாரத்தினால ஏற்பட்டது. யார் ஆத்மா எது, அனாத்மா எது, நான் இந்த உடலா, எப்படி நான் உடலாக இருக்க முடியும், இல்லை மனதா, புத்தியா, இல்லை இதற்கு வேறானதா என்பதெல்லாம் குரு வாயிலாக, சாஸ்திர வாயிலாக ஆராய்ச்சி பார்க்கிற பொழுது உடம்பு நான் இல்லை, மனது நான் இல்லை, புத்தி நான் இல்லை, ஏன்னா அவைகள் ஜடமானவை, அறியப்படுபவையாக இருக்கக்கூடியவை.
என்ற விவேகம்லாம் செய்து அந்த விவேகத்தினால ஆத்மா நான் சச்சிதானந்த பிரம்மம் என்று அறிந்து கொண்ட அடைவாக உண்டாம். தொழுதகைய பற்று, அதான் போற்றுதற்குரிய பற்று. ஆத்மாவை நான் என்று உணர்ந்து கொண்டது போற்றுதற்குரிய பற்று. அதனால் என்னது, பின்பு ஜென்மம் அணுகா. அதன் பிறகு அந்த ஞானத்தினால, அந்த ஞானத்தை அடைந்த பிறகு ஜென்மமானது, பிறவியானது உண்டாகாது, ஏற்படாது. அதனால் பிறவியிலிருந்து விடுவிக்கக்கூடிய பற்று. அதனால் தான் அது தொழுதகைய பற்று. ஏன் அது போற்றுதற்கு உரியதுன்னா, இந்த ஜீவனை அதனுடைய சம்சாரத்திலிருந்து, பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து, பிறவி பெருங்கடலிலிருந்து, பிறவியாகிய பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது. ஆகவே அது போற்றுதற்குரிய பற்று. ஏற்றமுற தொழுதகைய பற்று இது ஆகும். அதுக்கப்புறம் ஈது அன்றி, இதற்கு மாறாக, இது இல்லாமல் இதற்கு மாறாக பயனிலியாம், பயனற்றதானது. இது பற்று ஏது எனில், பயனற்ற பற்றானது ஏது என்று கேட்டால், ஊற்றமுறும் உணர்வு இன்றி, தெளிவான விவேகமானது இல்லாமல், ஞானமானது இல்லாமல், ஆராய்ச்சி பண்ணாமல், உடலம் முன்னாம் ஒரு பொருளினால் உண்டாம். இந்த உடம்பு முதலான பொருட்கள் மேலே ஏற்படக்கூடிய நான் என்ற உணர்வு, அந்த பற்று, உடம்பை நான் என்று நினைக்கிற அந்த பற்றானது அது பயனில்லையாம், அது பயனில்லாதது, வீணானது. உலகம் தன்னில் தோற்றமொரு பிறவி மீண்டும் உலதாக்கும். அந்த பற்றானது மீண்டும் பிறவியை கொடுக்கும். அப்போ புருஷார்த்த சாதனமாக அது இல்லை. புருஷார்த்தங்கிறது அறம்பொருள், இன்பம், வீடு. அது எவ்விதத்திலும் இவனுக்கு இன்பத்தை தரத்தக்கதாக, நிலையான நிரந்தரமான முழுமையான இன்பத்தை தரத்தக்கதாக இல்லை. அதனால் அது பயனில்லை. தோற்றமொரு பிறவி மீண்டும் உளதாக்கும். மீண்டும் பிறவியை உள்ளதாக அந்த பற்றானது ஆக்குகின்றது. உடற்பற்று பயனில்லை, ஆத்மப்பற்று வணங்கத்தக்கது, போற்றத்தக்கது, தொழுதகையது. அதை விவரித்து சொல்லுகின்றார் அடுத்த பாட்டு, 8வது பாடல். வளையாளி கதை கரத்த செங்கண்மேனி வணங்கற்பாற்றாம் பற்றின் வசத்தினாலே இளையாமல் விவிதமாம் தொழிலினாலே எவ்வுலகும் நன்றாக இறங்கி காக்கும் உளையாத விஞ்ஞான கதிசேர் சித்தர் உலக பாலகர் ஆதி உரைத்தவாறே விளையாடி வணங்கற்பாற்றென்னும் பற்றால் விரிந்த ஜகமூர்த்தத்தின் மேவி நிற்கும். இங்கு இந்த வணங்குதற்குரிய பற்று, அதனுடைய பெருமையை, உயர்வை சொல்லுகின்றார். வளை ஆழி கதை கரத்த செங்கண் மேனி வணங்கற்பாற்றாம் பற்றின் வசத்தினாலே இளையாமல் விவிதமாம் தொழிலினாலே எவ்வுலகும் நன்றாக இறங்கி காக்கும் உளையாத விஞ்ஞான கதிர் சேர் சித்தர் உலக பாலகர் ஆதி உரைத்தவாறே விளையாடி வணங்கற்பாற்று என்னும் பற்றால் விரிந்த ஜக மூர்த்தத்தின் மேவி நின்றார். இந்த வணங்குதற்குரிய, போற்றுதற்குரிய ஆத்ம ஞானத்தினால், ஆத்மா மேலே கொண்டிருக்கக்கூடிய பற்று, ஆத்மாவை நான் என்று அறிந்திருக்கின்ற அந்த ஞானத்தினால் தேவர்கள் எல்லாம் உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை காத்தல் முதலான தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஞானத்தோடு அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை, உலக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாட்டில் சொல்றார், வளை ஆழி கதை கரத்தன கையில் கொண்டிருப்பவர். வளை ஆடின சங்கு, வளைங்கிறது சங்கு, ஆழிங்கிறது சக்கரம், கதைங்கிறது கதை. சங்கு, சக்கரம், கதை இவைகளை கையில் கொண்டிருக்கிறவர்.
வனமாலி கதி ஷாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகீனம் ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு. அந்த நாராயணன் மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் கதை இவைகளை கரத்தில் தாங்கியிருப்பவர் அத்தகைய அந்த மகாவிஷ்ணு. அப்புறம் என்னது? செங்கண் மேனி, செம்மையான கண்களை கொண்ட மேனியை உடையவர். செந்தாமரை போன்ற செங்கண்கிறது செந்தாமரை போன்ற கண்கள்னு எடுத்துக்கணும். செந்தாமரை போன்ற கண்களை உடைய சரீரத்தை தாங்கி இருப்பவர், அதில் இருக்கிறவர். அந்த மாதிரி அந்த மகாவிஷ்ணு பெருமாள் என்னது? வணங்க பாற்றாம் பற்றின் வசத்தினாலே, வணங்குதற்குரிய போற்றுதற்குரிய ஆத்ம ஞானமாகிய பற்றின் வசத்தினாலே, இழையாமல் விவிதமாம் தொழிலினாலே, சளைக்காமல் எல்லா விதமான தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரன் பஞ்ச கிருத்தியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம்னு பஞ்ச கிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இழையாமல் பலவிதமான தொழில்களை மகாவிஷ்ணுவானவர் செய்து கொண்டிருக்கிறார். இதில் இந்த ஆத்ம ஞானத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். ஆத்ம ஞானத்தோடு கூடி அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்யா கர்த்தாரம் அவ்யயம் பௌக்கியத்தில் சொல்கிறார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்யா கர்த்தாரம் அவ்யயம்னா, அப்போ தன்னை அகர்த்தாவாக அறிந்து கொண்டே உணர்ந்து கொண்டே அவர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றார். ஆத்ம ஞானத்தின் மேல் ஆத்மா மேலே பற்றுக்கொண்டு அதே சமயம் அனாத்ம காரியங்களை அவர்கள் விவகாரமாக விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். விளையாடினா அவர் மட்டுமல்ல, உழையாத விஞ்ஞான விஞ்ஞான கதி சேர் சித்தர் உலக பாலகர். உலக பாலகர் லோக பாலகர்கள் அவர்களுடைய காரியங்களை உலகத்தை ரட்சணம் பண்ணக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள் எல்லாம் உழையாத விஞ்ஞான கதி, விஞ்ஞானமாகிய கதி, விஞ்ஞானத்தோடு கூடிய அந்த முக்தி கதியில் இருந்து, முக்தி நிலையில் இருந்து, ஞான நிலையில் இருந்து, நல்ல விஞ்ஞான கதி சேர்ந்த விஞ்ஞானமாகிய கதியை அடைந்திருக்கிறவர்கள். அல்லது விஞ்ஞானத்தினால் என்ன கதி கிடைக்குமோ அந்த கதியில் இருப்பவர்கள், அந்த கதியை அடைந்தவர்கள் என்னது? ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தியை உடையவர்களாக இருந்து சேர்ந்துனா அது உடையவர்களாக இருந்து உலக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வணங்கப்பாற்று என்னும் பற்றால் விரிந்த ஜெகமூர்த்தத்தில் மேவி நின்றார். பறந்து விரிந்திருக்கின்ற உலகமாகிய இந்த நாம ரூபத்தில் அவர்கள் மேவி நின்றார். அதில் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான அவரவர்களுடைய கர்மாக்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆத்ம ஞானம் வந்துட்டால் அதுக்கப்புறம் கர்மா பண்ணணுங்கிறதும் இல்லை, பண்ணக்கூடாதுங்கிறதும் இல்லை. அவர்கள் விரும்பி பண்ணலாம். என்ன பண்ணாலும் அதை விளையாட்டாக பண்ணுகிறார்கள். பரம சத்தியமாக அந்த கர்மாவை செய்தலையோ அல்லது கர்ம பலன் வருகின்ற பொழுது அதை ஏற்பதையோ அவர்கள் பரம சத்தியமாக கருதுவது இல்லை. ஆத்மா கர்த்தா அபோக்தாங்கிற ஞானத்தோடு, நான் அவிகாரி நிர்விகாரிங்கிற தெளிவோடு அவர்கள் லீலையாக உலக காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாயை லீலை என்று அறிந்து கொண்டு உலக விவகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணுற அவர்களே அப்படி பண்ணுற பொழுது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் அல்பமானது, ஒன்றும் பெரிய காரியம்லாம் ஒன்றும் இல்லை, சாமான்யமான ஒரு காரியங்கள் தான். ஆனால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்புறம் உலக பாலனம் இதெல்லாம் பண்ணக்கூடிய மகான்கள் ரிஷிகள் பெரிய பெரிய காரியங்களை இதே ஆத்ம ஞானத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி சொன்னார், அதுக்கு விளக்கம் முன்னாடி 6வது பாடலில் சொன்னார். வலுவு தத்துவம் உணர்ந்தோர்க்கு உடைமையாக வணங்கற்பாற்றாம் பற்று மருவும் தானே. தத்துவத்தை உணர்ந்தவர்கள் போற்றுவதற்குரிய இந்த ஆத்ம பற்றை கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில், ஆத்ம ஞானிகளிடத்தில், தத்துவத்தை உணர்ந்தவர்களிடத்தில் ஆத்மா நான் என்ற உணர்வானது இருக்கும்.
அந்த உணர்வோடையே அவர்கள் சகல உலக கிருத்தியங்களையும் செய்து வருகிறார்கள். அதனால் அந்த வரிக்கு இது விளக்கம். அதுக்கப்புறம் மாறாக அஞ்ஞானத்தில் இருக்கிறவர்கள் என்னன்னா, இந்த பயனிலி பற்று, பயனற்ற பற்றை, உடலை நான் என்று கருதுபவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய கதி என்ன என்பதை 9வது பாடலில் சொல்லுகின்றார். கேடான நல்லதெனும் நினைவினாலே கிளர் போக வசத்தாலே கெட்டி நெஞ்சம் வீடாத பயனிலியாம் பற்றினாலே வெறும் பிணத்து கழுகு போல வீழும் அன்றே பாடான பயனிலியாம் பற்றுலோர்க்கு பல் நரகங்களும் வீடாய் பண்ணப்பட்ட வீடான பயனிலி பற்றுள்ளோர் என்னும் இளவிறகால் நரக எரியும் அன்றே. கேடான நல்லதெனும் நினைவினாலே கிளர் போக வசத்தாலே கிட்டி நெஞ்சம் வீடாத பயனிலியாம் பற்றினாலே வெறும் பிணத்து கழுகு போல வீழும் அன்றே பாடான பயனிலியாம் பற்றுளோர்க்கு பல் நரகங்களும் வீடாய் பண்ணப்பட்ட வீடான பயனிலி பற்றுள்ளோர் என்னும் இளவிறகால் நரக எரியும் அன்றே. ரொம்ப கடுமையாக சொல்கிறார். கேடான நல்லதெனும் நினைவினாலே, கேடான உலக விஷயங்களை நல்லதுன்னு நினைக்கிறதுனால துன்பத்தை தருகின்ற, துன்பமயமான துன்பத்தை சுரூபமாக கொண்டிருக்கின்ற சரீரம் முதலானவைகளை நல்லது எனும் நினைவினாலே, அதுதான் நல்லது என்ற அறியாமை என்ற மோகம், அதனால் கிளர் போக வசத்தினாலே, அதனால் துண்டப்பட்டு அது நல்லதுன்னு நினச்சாக்கா அதை அனுபவிக்கணும்னு நினைப்பான். போக வசத்தாலே அந்த போக விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு அதனுடைய வசத்திலிருந்து அதற்கு கட்டுப்பட்டு, அதனால் உடம்பு நான் நினைக்கிறோம், உலக விஷயங்கள் நான் நினைக்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள்லேருந்து வரக்கூடிய சுகங்கள் எல்லாம் சத்தியம்னு நினைக்கின்றோம். அதெல்லாம் நல்லதுங்கிற அந்த எண்ணத்தினால அந்த போகங்களை மேலும் மேலும் பார்க்கணும், கேட்கணும், அனுபவிக்கணுங்கிற எண்ணமானது இருக்கின்றது. இல்லை போக வசத்தாலே கனவுல நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் அனுபவித்தாலும் அது எதுவும் சத்தியம் இல்லை. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் உண்மையானது என்று நினைத்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய சுக துக்கங்களுக்கு ஆட்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் வாஸ்தவமான அது உண்மை இல்லை. ஆனால் மோகம் இருக்கிற பொழுது அது உண்மை இல்லைங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் நித்ரா மோகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம காணுகின்ற இந்த காட்சியானது, பார்க்கின்ற இந்த உலகமானது உண்மை இல்லை என்பது தெரிவது இல்லை. அதை சத்தியமாகவே கருதுகின்றோம். அதிலிருந்து நமக்கு இன்ப துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் வெறும் காட்சி பிழை தான். இதெல்லாம் வெறும் காட்சி, உலகமே காட்சி பிழை தான். கனவுல இருக்க உலகம் சத்தியம்னு சொல்ல முடியுமான்னா காட்சி பிழை தான். அதே மாதிரி தான் நனவு உலகமும் காட்சி பிழையாகத்தான், வெறும் தோற்ற மாத்திரமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நம்ம அதை சத்தியம் என்று கருதுகின்றோம். நனவிலையும் இதெல்லாம் நல்லது, இதனால் நமக்கு இன்பம் உண்டு என்று அதை கருதி அதற்கு பின்னாடி போய் அப்புறம் அதற்கு அடிமையாகி அதனுடைய வசத்திற்கு சென்று விடுகிறோம். அதனால் இந்த நனவில் இருக்கக்கூடிய மோகம், இங்கேயும் மோகம்தான் காரணம். இவைகளெல்லாம் இதில் தர்மமாக நம்ம அனுபவிக்கிற விஷயங்களும் மோகம்தான். அதர்மமாக அனுபவிக்கிறது அது மோகத்திலேயும் மோகம், இன்னும் மோகம். அது தர்ம விவேகமே இல்லாமல் அதர்மத்தை தர்மமாக நினைக்கிறது அப்படிங்கிறது மோகத்தில் மகாமோகம். அறத்தான் வருவதே இன்பம்னா, அப்படி தர்மத்தினால் வரக்கூடிய இன்பம் கூட அதுவும் ஆத்மாவினுடைய பிரதிபிம்ப இன்பம் தான், அந்த விஷயானந்தமும். ஆனாலும் அது பரவாயில்லை. ஆனால் அறம் இல்லாமல் மரத்தினால சட்டவிரோதமாக தர்ம விரோதமாக இது மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அதில் ஒரு சுகம் இருக்குன்னு நினைக்கிறானே, அதுதான் மகாமான தாமச சுகம்ங்கிறார். சுகத்தையே ராஜச சுகம், சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம்னா. தாமச சுகம் என்னது? துக்கத்தை சுகமாக நினைக்கும், இன்பம் இல்லாததை இன்பமாக நினைக்கும். அதை அனுபவிக்கிற பொழுதும் துன்பம்தான், பிறகும் துன்பம்தான். அது எப்போ அனுபவிக்கிறானோ அந்த சமயத்தில் முதல்லையும் அது துக்கமாக இருக்கும், முடிவிலையும் அது துக்கமாக இருக்கும்.
அப்போ என்னது அவன் துக்கமாக இருக்குன்னு தெரிந்து கொண்டே அதை செய்கின்றார். மது குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, மற்ற போதை பழக்கங்கள் எல்லாமே துன்பம் தான். ஆனால் அது இன்பமாக நினைக்கப்படுகின்றது. அது மோகம், அதோட தாமச சுகம். அப்புறம் தர்மமான சுகம், தர்மமான விஷயம், ஒரு தர்மமான காரியத்தை பாருங்கள், அதில் ஒரு நன்மை ஏற்படுகிறது அப்படின்னா அது ஒரு சுகம். ஆனால் அந்த சுகமும் கூட ஆத்ம சுகத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம், வெளிப்பாடு தான். அது தெரியாமல் நாம் அந்த வஸ்துவே சத்தியமாக நினைத்து அதிலிருந்து வருகிறதுன்னு நினைக்கின்றோம். அப்புறம் சாத்விக சுகம் என்னது? ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய சுகம்தான். மனது சாந்தமாக இருக்கிற பொழுது கிடைக்கக்கூடிய சுகம், அதான் சாத்விக சுகம். ஆத்ம ஞானத்தினால மனதை அனுபவிக்கக்கூடிய சுகம். ஆனால் அந்த ஞானம் இல்லாமல், சாத்விக குணம் இல்லாமல் போலியானதே, பொய்யானதே உண்மை என்று கருதுகிறார்கள். இந்த சினிமா மோகம் இருக்கு. சினிமா மோகம் பார்த்தா அது பொய்யுங்கிறது தெளிவாக இருக்குது, உண்மை இல்லை, வெறும் கற்பனை தான் என்பது தெளிவாக இருக்குது. ஆனால் அதற்கு மயங்கி போய் எவ்வளவு இளைஞர்கள் மட்டுமில்லை, இளம் பெண்களும் கூட, ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அந்த சினிமா நடிகைகள் அதற்காக இவன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணுறான். அவன் இவனை வச்சு சம்பாதித்து கொண்டு இருக்கிறான் பல ஆயிரம் கோடி. இவன் என்னன்னா கூலி வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 400-500 சம்பாதிச்சா ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோனா பார்த்தே ஆகணும்னா, பார்க்கலைன்னா முக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி அடித்து பிடிச்சி போய் அதை பார்க்குறான்னா, அது ஒரு தடவை பார்த்தா பரவாயில்ல, 4-5 தலைவருடைய படம்னாக்க, அவனுடைய தலைவன் படம்னாக்க அது எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் 4-5 தடவை பார்க்கணும்னா அப்படின்லாம் நினைக்கிறான். அதெல்லாம் எவ்வளோ பெரிய மோகம் அது. அதனால் நல்லதெனும் நினைவினாலே, நான் ஒன்றுமே இல்லாததை பயனிலின்னு அதனால தான் சொல்கிறார். அதெல்லாம் யோசித்து பார்த்தாக்கா நம்ம சாதாரணமாக விவகார வாழ்க்கையே பயனிலின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இந்த பிராதிபாசிக சத்தியம் நம்ம மனக்கற்பனைகளால் இந்த போக விஷயங்களில் அல்லது மித்யாவான சினிமா முதலானவைகள் இதில் மயங்கி இருக்கிறது. இன்னும் பயனிலினா இதுலையாவது ஒரு புண்ணியத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. விவகார உலகத்திலேயாவது ஒரு தர்மத்தை புண்ணியத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த புண்ணியத்தினால அடுத்தடுத்த மேல்நிலைக்கு மேல் கதிக்கு போகலாம். ஆனால் வெறும் மோக மாத்திரமாக இருக்கக்கூடிய சினிமா, மற்ற போதை வஸ்துக்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் முழுக்க பயனில்லை. இந்த விதத்திலும் அது புண்ணியத்தையும் தராது. அது மட்டும் இல்லை, அதனால் தூண்டப்பட்டு அதற்கு வசமாகிற பொழுது, அதனால் கிளர் போக வசத்தானேனா, அந்த போகத்து வசமாகிற பொழுது இன்னும் பெரிய கொடூரமான பாப்பங்கள் எல்லாம் செய்வதற்கு அவன் போய் விடுகிறான். அதனால் அடுத்த வரியில் சொல்கிறார், பல் நரகங்களும் வீடாயினா, நரகத்துக்கு அவனை கொண்டு போகுது அது என்று. அதனால் கிளர் போக வசத்தாலே, அதனால் நல்லதில்லாத பொய்யான தோற்றமாத்திரமான சத்தியம் இல்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் சத்தியம் என்று நினைத்து, உண்மை என்று நினைத்து, அதனால் தூண்டப்பட்டு மோகத்தை அடைந்து, அந்த மோகங்களுக்கு வசத்தை அடைந்து, அதற்கு கட்டுப்பட்டு, அதற்கு அடிமையாகி நெஞ்சம் வீடாத பயனிலியா, அது ஒரு மனதிற்கு ஒரு விதத்திலும் அது இன்பத்தை தராத ஒன்று. பயனிலியாம் பற்றினாலே, அதனால் நெஞ்சம் வசத்தாலே கிட்டி நெஞ்சம் வீடாத பயனிலியாம் பற்றினாலே வெறும் பிணத்து கழுகு போல வீழும் அன்றே. நெஞ்சம் வீழும் அன்றே, மனமானது வீழ்ந்து போகின்றது. எது மாதிரி? பிணத்து கழுகு போலனா, இந்த கழுகானது பறவை இனத்திலேயே ஒரு உயர்வான இனம், அதிக சக்தி வாய்ந்தது, அதிக திறமை வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது. ஆனால் அந்த கழுகு என்ன பண்ணுது? மிக உயரத்தில் பறக்குது. மற்ற பறவைகள் பறக்க முடியாத ஒரு உயரத்தில் அது பறந்து கொண்டு இருக்குது. அது மற்ற பறவைகளுக்கு இல்லாத ஒரு உடல் வலிமை, அதற்கு இறக்கு, உடல் உருவம் முதலான எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுது? அங்கே அவ்வளோ உயரத்தில் இருந்து இந்த பூமியில் என்ன பார்க்குதுன்னா, எங்கே ஒரு செத்த பிணம் கிடக்குதுன்னு பார்க்குது. எலியோ ஏதோ மனிதனோ விலங்கோ ஏதோ ஒன்று, அதற்கான உணவு அந்த இறந்து போன மாம்ச உடல். அங்கே உயரத்தில் இருந்து இந்த பூமியில் எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள், காட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதனுடைய பார்வைக்கு என்ன தெரிகிறதுனா, வெறும் பிணத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றது அந்த கழுகு. அதனுடைய சிறப்பு அவ்வளவு இருந்தும் அதனுடைய பார்வை எங்கே இருக்குன்னா, அல்பமான பிணத்தில் இருக்கின்றன. வெறும் பிணத்து கழுகு போல வேணும்னா. அப்படித்தான் மனித வாழ்க்கை, இந்த அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையானது இருக்கின்றது. உண்மையிலே பகவான்
பகவத்கீதையில் பார்க்குற பொழுது விபூதி யோகம்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே பகவானுடைய விபூதின்னு சொல்கிறார். அப்போ ஆத்ம ஞானம் தத்துவ ஞானம் இருக்கிறவன், பக்தி இருக்கிறவன், இது எல்லாத்தையுமே எல்லாம் ஈஸ்வர விபூதின்னு பார்த்து நம்ம ஒரு ஆனந்தமாக அதை பார்க்குறோம். அதை அழிக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அதை கொண்டாடுகிறோம். அதான் தத்துவ திருஷ்டி இருக்கிற பார்வை. நம்ம ஹிந்து மதத்தோட பார்வைக்கும் மற்ற மதத்தோட பார்வை அல்லது மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகர்களுடைய பார்வைக்கும் வித்தியாசமாக தான். ஒரு ஹிந்து உணர்வோடு இருக்கும். ஹிந்து உணர்வுனாக்கா ஹிந்து மதம் சொல்லுகின்ற அந்த தத்துவ திருஷ்டி, அந்த பக்தி உணர்வோடு உலகத்தை பார்க்கிற பொழுது இங்கே எல்லாமே போற்றுதற்குரியதாக இருக்கின்றது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நம்ம இறைவனை பார்க்கிறோம். மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கின்றோம். அதனால் அதை வணங்குகிறோம், அதை கொண்டாடுகின்றோம். மலை உச்சியாக இருக்கலாம், இல்லை காடாக இருக்கலாம், இல்லை நதிக்கரையாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் தெய்வத்துக்கு ஆலயத்தை வச்சு அங்கே ஒரு பூஜை, அந்த இடத்துல ஏன்னா அதெல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடாக பார்க்குறோம், இறைவனுடைய விபூதியாக பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய மகிமைகள் எல்லாம் இப்போ அங்கே அந்த இடத்துல இறைவனை வைத்து நம்ம அதை கொண்டாடி திருவிழாவாக வாழ்க்கையை நடத்துகின்றோம். பல பேருக்கு அன்னதானம் பண்ணி அது ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இருக்குது. அதே இது மற்ற மதத்தில் இல்லை மற்ற கலாச்சாரத்தில் மற்ற நாட்டில் இருக்கிறவர்களை பார்த்தாக்க இந்த மாதிரி ஒரு அழகையான இடம்னா ஒரு மலை உச்சி இல்லை ஒரு நதிக்கரைனா அங்கே ஒரு டென்ட்டை போட்டு அங்கே ஒரு ஹோட்டலை கட்டி என்னென்ன மற்ற எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிறத அவனுடைய பார்வையை வைத்து அவங்களுடைய பார்வை அது ஒரு பொழுதுபோக்கு இடமா, ஒரு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இடமாக தான் அவர்களுடைய பார்வையானது இருக்குது. இமயமலையிலேயே பார்த்தாக்க அங்கே நம்ம ஒரு புனிதமானதாக ஒரு புனித யாத்திரையாக இமயமலைக்கு போகிறோம். அங்கே வரக்கூடிய பல வெளிநாட்டுக்காரர்கள் என்னென்னா அங்கே ஒரு டென்ட்டை போட்டு அங்கே அரைவரையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்து அதை என்ஜாய் பண்ணுறதுன்னு இருக்காங்க. இப்போ அந்த பார்வைக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதை ஒரு பொழுதுபோக்குங்கிறத விட அது ஒரு வியாபார ஸ்தலமாக ஆக்குகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியுமோ பிஸ்னஸ் பண்ணு, எப்படியெல்லாம் சரீர சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிற திருஷ்டி தான் அவர்களுக்கு இருக்குது. மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கோ இல்லை மத நம்பிக்கை இல்லாதவர்களுக்கோ இருக்குது. ஆனால் நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி, இந்த தத்துவ ஞானத்தோட அடிப்படையில் இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாமே பகவானுடைய விபூதினா நம்ம பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம அதை பார்க்குறோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு சாத்விக சுகமாக அதை அனுபவிக்கிறதுக்கு பார்க்குறோம். மற்றவர்கள் அது ராஜச தாமச சுகமாகத்தான் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய ஞானத்தினால் அதை சாத்விக சுகமாக அனுபவிக்கிறது என்று பார்க்கின்றோம். மற்ற பண்டிகைகள் கூட நமக்கு ராமநவமியோ கிருஷ்ண ஜெயந்தியோ விநாயகர் சதுர்த்தியோ தீபாவளியோ பொங்கலோ இதுலேயும் பலவிதமான உடம்புக்கு ஆரோக்கியத்தை நலத்தை தரக்கூடிய பலவிதமான பலகாரங்களை பண்ணி அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாம் சாப்பிட்டு அனுபவிக்கிறோம். அது ஒரு சரீர சுகம்தான். ஆனால் சாத்விக சுகமாக இருக்குது. வாழ்க்கையை கொண்டாடுவதாக அது இருக்கின்றது, இறைவனை கொண்டாடுவதாக அது இருக்கின்றது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சாத்விக சுகமாக அது இருக்குது. அவனுங்களுக்கு என்னென்னா அதுவும் பார்ட்டி தான். கிறிஸ்மஸ் பார்ட்டி, நியூ இயர் பார்ட்டினா எல்லாம் பார்ட்டி தான். எல்லாமே ஒரு ராஜச தாமச சுகமாக இருக்குது. அந்த வித்தியாசம்லாம் நமக்கு தெரியணும். இதுவும் சுகம்தான் அதுவும் சுகம்தான்னா. ஆனால் இந்த சுகம் சாத்விக சுகம், நம்மை மேம்படுத்தக்கூடிய சுகம், யாருக்கும் கெடுதலை நினைக்காத ஒரு சுகம், எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சுகம் தத்துவ திருஷ்டினால் நமக்கு வர்றது. ஆனால் மற்றவர்களுக்கு அது அப்படி இல்லை. ஏன்னா அந்த கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் தப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் என்னென்னா கை நிறைய ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கிறேன் 40,000 50,000. அப்புறம் என்ன பண்ணுறான், சனி ஞாயிறில் அதை எப்படி செலவு பண்ணுறாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். சிட்டியில் இருக்குது, அது எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. ஒன்று ஹோட்டலுக்கு, இல்லைன்னா பப்பு, இன்னும் நிறையா வச்சுருக்கிறானே கொண்டாடுறதுக்குன்னு. சென்னையிலே நிறையா வந்துருச்சுங்கிறாங்க. இது மாதிரி பொழுதுபோக்கு விடுதிகள்னால் சாயந்தர நேரத்தில் பொழுதுபோக்குறதுக்கு மது குடிச்சிட்டு அரை ட்ரெஸ்ஸை போட்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுறதுன்னா அதான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறார்கள். அதனது வெறும் பிணத்து கழுகு போல வீடும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கணும். அதெல்லாம் தெரியலை இளைய தலைமுறைக்கு, அதனுடைய பின் விளைவுகள் தெரியல. அந்த நேரத்தில் சரி சரி அதனால் அது ஒரு சுகமாக இருந்தாலும் ஒரு அற்ப சுகம், அது ராஜச சுகம் தாமச சுகம். அது மட்டும் இல்லை, அடுத்த வரியில் சொல்கிறாரு,
அது பாடான பயனிலியாம் பற்றுள்ளோர்க்கு பல் நரகங்களும் வீடாயினா. அது நரக சுகம்னா, அது நரகம் மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். நரகலோகத்துக்கு போக வேணாம், வாழ்கிற வாழ்க்கையே அப்படித்தான் இருக்குது. சனி ஞாயிறில் இவர்கள் கொண்டாடுற ஆட்டம் இதெல்லாம் ஸ்ட்ரீட் டான்ஸாக, அதெல்லாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க, நமக்குலாம் அது ஒன்றும் தெரியலை. அதெல்லாம் பார்த்தாக்கா ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ட்ரீட் டான்ஸ்னு தெருவில் ஏதோ ஒரு கூத்துனா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து அடிக்கிற ஒரு கூத்துனா. அதனால் நரகலோகத்துக்கு தனியாலாம் போக வேண்டாம், இங்கேயே தான் உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் தன்னுடைய புத்தி சக்தியினால், தன்னுடைய மோகத்தினால, இந்த பயனிலியாம் பற்றுனால என்னென்ன இந்த பூலோகத்தையே நரகலோகமாக ஆக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் சமூக குற்றங்கள் எவ்வளவோ வருது, கொலை கொள்ளை வன்கொடுமை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் அதனால் வர்றது இந்த சரீர அபிமானத்தினால வர்றது. அதனால் இதை பற்றி இன்னும் நிறையா நம்ம சொல்ல வேண்டியதில்லை, தினசரி நியூஸ் பார்த்தாலே தெரிகின்றது. அதனால் டிவி பேப்பர் இதெல்லாம் அதான் வந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாமே அடிப்படை ஒரே காரணம்தான். நம்ம பல்வேறு காரணங்கள் சொல்லலாம், அடிப்படை ஒரே காரணம் இந்த சரீர பற்று தான். உடம்பை நான் நினைக்கிற ஒன்று தான், பயனிலியாகிய பற்று தான் அடிப்படை காரணம். அதனால் தான் அஜ்ஞானம்னு சொல்லிடுறோம். அவித்யா காம கர்ம அப்படின்னு ஆச்சாரியர் பல இடங்களில் சொல்கிறார். அவித்யா காம கர்ம, அவித்தையினால காமம், காமத்தினால கர்மம். அந்த கர்மமாக இருக்குது. கர்மமேன்னு சொல்கிற அளவில் இருக்குது சமூகத்தில். கலியுக விசேஷம் அது. அதனால் பல் நரகங்களும், இங்கேயே பல விதமான நரகங்கள் வீடாயின. பல நரகங்களையே அவர்களுடைய இருப்பிடமாய் அவர்களுடைய வீடாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ பல நம்ம வீடே அப்படித்தான் நரகம் மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தாலும் டிவி சத்தமாக ஓடிக்கொண்டு இருக்குது. டிவியில் என்ன ஓடுதுனாக்கா இதே வெட்டு குத்து கொலை கொள்ளை, இல்லை டிவி சீரியலில் அதில் வரக்கூடிய விசேஷங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, இது நான் உங்களுக்கே தெரியும். அதனால் வீடே பார்த்தாக்கா இப்படி ஒரு நரகலோகம் மாதிரி தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த விஷயங்கள் தான் ஒரே சத்தமாக, ஒன்று அரசியல் இல்லை சினிமா, அதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா விதமான விசேஷமான விஷயங்களும். அதனால் பல் நரகங்களும் வீடாயினா. அதில் நரகத்தை வீடு மாதிரி இவர்களுக்காக யமதர்மராஜா படைக்கிறார்னா, பகவான் படைச்சி வச்சிருக்கிறார். மனிதன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வீட்டையே நரகமாக படைச்சி வச்சிருக்கிறான். அதான் நம்மளுடைய புத்தி விசேஷம். அதனால் பல்வீடாய் பண்ணப்பட்ட வீடான பயனிலே பற்றுள்ளோர், அந்த வீட்டில் எரிகின்ற நரக எரியும் இளவிறகால்னா. பெரிய பல நரகங்களை படைத்து அந்த நரகங்களே வீடாக இருப்பிடமாக ஆக்கி, அந்த வீடுன்னு இருந்தால் அங்கே அடுப்பு எரியுமே, அந்த வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா நரக எரிங்கிற நரக நெருப்புன்னா. அந்த நரக நெருப்பில் யார் எரிந்து கொண்டு இருக்கிறார்கள்? இந்த பற்றுள்ள மனிதனே தான். ஆனால் அங்கே விறகு யார்? பயனிலி பற்றுள்ளோர்னா, பயனில்லாத பற்றுடையவர்கள் அவர்கள் இளவிறகால், நல்லா காய்ந்து போன விறகா அவர்கள் அந்த நரக எரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த பழைய படம் விட்டலாச்சாரியார் படத்துல எல்லாம் வரும் இல்லை, அந்த பிசாசு குட்டி பிசாசை குட்டி சாத்தானா அது சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்னா, விறகடுப்பு பற்ற வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விறகு என்னன்னா தன்னுடைய காலு தான், 2 காலையும் அடுப்புக்குள்ளே விட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியெல்லாம் அப்போ படம் வந்தது. விட்டலாச்சாரியார் படங்கள்லாம் பார்க்குறதுக்கு அப்படியெல்லாம் வந்தது. உண்மையிலே மனுஷன் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனை எரித்து கொண்டு அவனை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதுதான் சொல்கிறார், நரக எரியும் இளவிறகால்னா. இவனுடைய பற்றுள்ளோர் தான் விறகு. நரகலோகத்துக்கு விறகு என்னன்னா இவன் குடியிருக்கிற இடம் அதான். அதில் எரிகின்ற நெருப்புக்கு விறகு யார்? இவனுடைய உடம்பு தான். அப்படி ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையெல்லாம் நரக வாழ்க்கையாகத்தான் இருக்குது. அதனால் அன்றே என்ற இளவிறகால் நரக எரியும் அன்றே. அதுக்கப்புறம் திரும்ப மாற்றி சொல்கிறார், பற்றின்மை. இந்த பற்று இல்லாதவர்கள், பற்றை விட்டவர்கள் அல்லது ஆத்மாவை பற்றி கொண்டவர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? திரும்ப 2ஐயும் ஒப்பிட்டு சொல்கிறார். அதனால் இது திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கலாம், அது நம்ம புத்திக்கு உரைக்கணுங்கிறதுக்காக. அதனால் மோகம் உத்கரம்னா, கோவிந்தத்தை சொல்கிறோம்ல, மோகம் உத்கரம்னா நம்முடைய மோகத்தை போக்குறதுக்காக சம்மட்டியால் அடிக்கிறதுனா, அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி பல முறை பல கோணங்களில் திரும்ப இந்த பற்றின்மை அல்லது
இந்த உலகப்பற்று, உடல் பற்று, அதனால் வரக்கூடிய கேடு. அதை விட்டு விட்டு ஆத்ம ஞானம், ஆத்ம பற்றுனால் வரக்கூடிய நன்மை ரெண்டையும் சொல்கிறார். அதெல்லாம் உபனிஷத்தில், பிருகதாரண்ய உபனிஷத்துல அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம காமக, ஆப்த காமக, அகாமகன்னு இந்த 3 வார்த்தை வருது. ஆத்ம காமக, ஆத்ம காமன்னு ஆத்மாவை அடைய விரும்புதல். அப்புறம் அடைந்த பிறகு என்னது? ஆப்த காமகன்னு எல்லா காமமும் பூர்த்தியான நிலை. ஆப்த காமம்னா நிறைவடைந்த மனதுன்னு. ஆத்மாவை அடையணுங்கிற விருப்பம் முதல்ல. ஆத்மாவை அடையணுங்கிற விருப்பத்தினால முமுட்சுவாக இருந்து வேதாந்த சாஸ்திர சிரவணம் பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு என்னென்னா ஆப்த காமகனா எல்லா ஆசைகளும் பூர்த்தியான நிலை, மனது நிறைவடைந்த நிலை. அதனுடைய விளைவு என்னது? அக்காமகனா காமமே போன நிலை, காமம் இல்லாத நிலையானது ஏற்படுகின்றது. அதனால் இந்த ஆத்ம காமன் கடைசியில் அகாமனாக ஆகிவிடுகிறான். அதுதான் அடுத்த 10வது பாடலில் வருது. விச்சையனும் வெளி நன்றாய் விளங்கப்பட்டு வெம்மாய விடயத்தின் மீட்சி எய்தி இச்சையுறு பற்றென்பது எங்கும் இல்லா இயல் மனத்தோடு இருப்பவரே இரவா முக்தர். நிச்சயமாய் எப்போதும் எவற்றின் பாலும் நிற்பவனாய் அனைத்துடனும் நிற்போனாகி எச்செயலும் செய்வோனாம் ஜீவன் முக்தன் இயற்றிய இம்மனத்தின் தன் இயல்பு கேளாய். விச்சை எனும் வெளி நன்றாய் விளங்கப்பட்டு வெம்மாய விடயத்தின் மீட்சி எய்தி இச்சையுறு பற்று என்பது எங்கும் இல்லா இயல் மனத்தோடு இருப்பவரே இரவா முக்தர். நிச்சயமாய் எப்போதும் எவற்றின் பாலும் நிற்பவனாய் அனைத்துடனும் நிற்போனாகி எச்செயலும் செய்வோனாம் ஜீவன் முக்தர் இயற்றிய இம்மனத்தின் தன் இயல்பு கேளாய். விச்சை எனும் வெளி நன்றாய் விளங்கப்பட்டு, விச்சைனா வித்யை, வித்யாங்கிறதா விச்சைன்னு இருக்குது. விச்சைங்கிறது வித்தை, வித்தைங்கிறது வித்யைங்கிறது வித்யா ஞானம். ஞானம் எனும் விழி நன்றாக விளங்கப்பட்டு, ஞான விழி, ஞான கண்ணானது நன்றாக திறந்திருக்க. ஞானமாகிய கண் சாதாரணமாக நமக்கு மூணாவது கண்ணை மூடியே வைத்திருக்கிறோம். 2 கண்ணால் மட்டுமே உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆத்ம ஞானங்கிற 3வது கண் குரு சாஸ்திரத்தினால திறக்கப்படுகின்ற பொழுது அப்படி திறந்திருப்பவர்கள் வித்யா ஆத்ம ஞானம் எனும் 3வது கண்ணானது நன்றாக விளங்கப்பட்டு நன்றாக திறந்திருக்கு. நல்லா பளிச்சுன்னு தெளிவாக ஞானத்தோடு உலகத்தை பார்க்கிறார். மாசரு காட்சி உடையவராக, சமயக் தரிசனம் உடையவராக, பஷ்யதி சபஷ்யதி அப்படின்னு பகவான் பல இடங்களில் சொல்கிறார். யார் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான்னா. எவன் ஆத்ம ஞானத்தோடு ஆத்ம ஞானத்தை அறிந்தவனை உண்மையில் பார்க்கிறான்னா. ஆத்ம ஞானத்தோடு உலகத்தை பார்க்கிறவன் தான் உண்மையிலேயே பார்க்கிறவன். ஏன்னா அவன் தான் உள்ள பொருளை உள்ளவாறு பார்ப்பவன். உலகமெல்லாம் ஈஸ்வர சுரூபமாக இருக்கிற பொழுது அதை ஈஸ்வர சுரூபமாகவே அப்படியே பார்க்கிற பார்வை தான் உண்மையான பார்வை. மற்றதெல்லாம் பார்க்கிற மாதிரி அதெல்லாம் குருட்டு பார்வை, தவறான பார்வை. எப்படி பார்வை சரியில்லாதவனுக்கு உள்ள பொருள் உள்ளவாறு விளங்காமல் அது வேறு மாதிரி தெரிகின்றதோ, கயிறு இருக்க பாம்பு தெரிந்தா, இல்லை பாம்பு இருக்கிற கயிறு தெரிந்தா, ஒன்று வேறொன்றாக விளங்குனா அந்த பார்வை குறையுடைய பார்வை. உள்ளது உள்ளவாறு தெரிதல் தான் சரியான பார்வை. உலகம் உண்மையில் இறைவனுடைய சுரூபமாக இருக்குது. உலகத்தை ஈஸ்வர விபூதியாக அல்லது இறைவனாகவே பார்க்கிறதுங்கிறது தான் உண்மையான பார்வை. அதனால் வெளி நன்றாக விளங்கப்பட்டு வித்யா ஆத்ம ஞானங்கிற வெளியானது நன்றாக விரிந்திருக்க, விளங்கி இருக்க. அதனால் வெம்மாய விடயத்தின் மீட்சி எய்து. வெம்மைனா வெம்மை, கொடிய மாயமாகிய விஷயம், மாயாவாகிய விஷயம், மாய விஷயம், மித்யா விஷயம், கற்பனையான விஷயம், பொய்யான விஷயம், இருக்கிற மாதிரி இருக்கிற உண்மையில் இல்லாத விஷயம், இன்பம் மாதிரி இருக்கிற துன்பமயமான விஷயம். மாய விஷயம், விஷயத்தை அப்படி சொல்கிறார். மாய விஷயம்னா மாயையினால் ஆகிய விஷயம், வெறும் தோற்ற மாத்திரமான விஷயம், பொய்யான விஷயம்.
மீட்சி எய்தி அதிலிருந்து விடுதலையை அடைந்து அதிலிருந்து வெளியேறி மாய விடயத்தின் மீட்சி எய்தின மாயமாகிய உலக விஷயங்களிலிருந்து வெளியேறி அதிலிருந்து விடுதலை அடைந்து இச்சையுறு பற்று என்பது எங்கும் இல்லா இயல் மனத்தோடு ஆசையோடு கூடிய பற்று இந்த உலகம் சத்தியம் என்று கருதி அதனால் அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய மனதானது இல்லாத மனது. அது பற்று இல்லாத மனது. இச்சையுறு பற்று என்பது எங்கும் இல்லை. எந்த இடத்துலையுமே எந்த விஷயத்திலையுமே பற்று இல்லாத மனது, அது சத்தியம்னு நினைக்காத மனது, அதை நான் என்று என்னுடையது என்று கருதாத மனதோடு இருப்பவரே இரவா முக்தர். அவர்தான் என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய சாஸ்வதமான பிரம்ம பதத்தை அடைந்த முக்தர், பிறவாத நிலையை அடைந்த முக்தர். ஆனால் இரவா முக்தர்னா பிறவா முக்தர், பிறப்பு இறப்புங்கிற இருமையிலிருந்து வெளியேறியவர், பிறவியை கடந்தவர் ஜீவன் முக்தர். நிச்சயமாக எப்போதும் எவற்றின் பாலும் நிற்பனவாய் அனைத்துடனும் நிற்போனாகி எச்செயலும் செய்வோனாம் ஜீவன் முக்தர் இயற்றிய இம்மனத்தின் தன் இயல்பு கேளாய். அந்த ஞானத்திற்கு அப்புறம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா உலகத்தோடு நன்றாக இயைந்து வாழ்கிறார்கள்னு சொல்கிறார். அதனால் இங்கே ஸ்ரீராமருக்கு சொல்லிட்டு வர்றதே ஆத்ம ஞானத்தோட உலக விவகாரங்களை எவ்வளவு நல்லா பண்ணலாம் என்பதை தான் சொல்கிறார். ஏன்னா ஸ்ரீராமர் 15 வயசில் இருக்கிறார். அதனால் இது சன்னியாசிக்காக சொல்லலை, இல்லறத்தில் இருப்பவர்களுக்காக இல்வாழ்க்கை ஆத்ம ஞானத்தோட இன்னும் சிறப்பாக செய்தவர்களை பற்றி எப்படி செய்யணுங்கிறத பற்றியும் சொல்லக்கூடியது. அதனால் நிச்சயமாக எப்போதும் எவற்றின் பாலும் நிற்பவனாய் எல்லா விஷயங்களும் எல்லா காலத்திலும் எல்லா பொருள்களோடும் எல்லா விஷயங்களோடும் சேர்ந்து நிச்சயமாக உறுதியோடு எப்போதும்னா எல்லா காலத்தும் எவற்றின் பாலும் என்னெல்லாம் விவகாரங்கள் வருதோ என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அந்தந்த விஷயங்களோடு நிற்பவனாய் அதோடு சேர்ந்து இருப்பவனாக. அப்படின்னா ப்ரெசண்டில் அந்த காலத்தில் எந்தெந்த காலத்தில் இருக்கிறானோ அந்த காலத்தில் எந்தெந்த உறவுகள் இருக்கோ என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அதோடு இயைந்து இருப்பவனாய் அனைத்துடனும் நிற்போனாகி. எவற்றின் பாலும் நிற்பவனாய் அனைத்துடனும் நிற்போனாகி எல்லாவற்றோடும் சேர்ந்து இருப்பவனாகி ஆத்மார்த்தமாக எல்லாவற்றோடும் இணைந்து இருப்பவனாகி எச்செயலும் செய்வோனாம் ஜீவன் எல்லா செயல்களையும் செய்பவன். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் செய்யக்கூடியவன், அந்தந்த காலத்துக்கு அந்தந்த இடத்துக்கு தேவையான எல்லா கர்மங்களையும் முறையே கூட யார் இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இணைந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு செய்பவனாக இருப்பவன். இதில் ஆத்மார்த்தமாக காரியங்களை பண்ணுறது. ஆத்மார்த்தமாக பண்ணுறதுனாக்கா ஆத்மாவுக்காக பண்ணுறதில்ல, ஆத்மா அக்கர்த்தான்னு புரிந்து கொண்டு முழுமையான ஈடுபாட்டோடு செய்தல், முழுமையாக செய்தல். ஏன்னா செய்தல்ங்கிறது இங்கே ஒரு விளையாட்டு வேடிக்கையாக செய்தல் என்பது இருக்கின்றது. அதனால் ஒரு அபிமானத்தோட எதிர்பார்ப்போட பற்றோட செய்தல்ங்கிறது இல்லை. எவ்விதமான அபிமானம் பற்று இல்லாமல் செய்யலை, பெருமனே செய்தல். ஆனால் மகிழ்ச்சியோடு செய்தல், மகிழ்ச்சிக்காக செய்தல் என்பது இல்லை, மகிழ்ச்சியோடு செய்தல் என்பது இருக்கின்றது. எல்லோருமே 4 பேர் சேர்ந்து இப்போ வீட்டில் குடும்பமாக இருக்கிறோம், எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்க 4 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாக்கா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் இருந்தால் ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குன்னா 4 பேரும் ஒரு பொறுப்பெடுத்து கொண்டு ஆளுக்கு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறோம். ஆனால் சேர்ந்து உற்சாகமாக பண்ணுகிறோம். ஒரு பண்டிகை கொண்டாடுறதா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பிறந்தநாள் விழாவாக இருக்கலாம், திருமண விழாவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு உள்ளார்ந்த அன்போட மகிழ்ச்சியோட சேர்ந்து இணைந்து செயல்படுகிறோம். அதே மாதிரி ஆத்ம ஞானம் இருக்கிறவன் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளோடையும் அவன் தன்னை இணைத்து கொண்டு உற்சாகமாக அவர்களுடைய நன்மைக்காக உலகத்தினுடைய நன்மைக்காக அவன் காரியங்களை செய்கின்றான். யார் மேலேயும் எதன் மேலேயும் தன்னுடைய வெறுப்பை காட்டுவது இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சேரவாரும் ஜெகத்தீரேனா, எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு அவர்கள் செய்கிறார்கள். எச்செயலும் செய்வோனாம், எல்லா செயலும் எந்த செயலாக இருந்தாலும் அவன் செய்கின்றான். எப்படி செய்கின்றான்? எவற்றின் பாலும் நிற்பவனாய், எப்போதும் எவற்றின் பாலும் நிற்பவனாய்
அனைத்துடனும் நிற்போனாய். எல்லா விஷயங்களிலும் எல்லா காலத்திலும் எல்லோரோடும் இணைந்து இருப்பவனாக, எந்த முரண்பாடும் இல்லாமல் நீயும் நானும் சேர்ந்து நம்முடைய நன்மைக்காக உழைப்போம். நாட்டினுடைய நன்மைக்காக அல்லது ஜீவர்களுடைய நன்மைக்காக, எதிர்காலத்தினுடைய சந்ததியினுடைய நன்மைக்காக, பரஸ்பரம் ஒருவருக்கொருவருடைய நன்மைக்காக நாம் உழைப்போம் என்று அவன் இருக்கின்றான், உழைக்கின்றான். ஜீவன் முக்தன் இயற்றிய மனத்தின் தன் இயல்பு கேளாய். அப்படி காரியங்களை செய்கின்ற ஜீவன் முக்தியினுடைய மனத்தினுடைய இயல்பை கேட்பாயாக என்று இன்னும் சொல்லுகின்றார். நாளை வகுப்புல தொடங்குவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே பிரம்மவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.